சார். வணக்கம். ஆக்சுவலி ஷார்ஜால மிகப்பெரிய ஒரு புத்தக கண்காட்சின்னு சொல்றாங்க. பட் திருவிழா மாதிரி நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ உங்களோட பெயர் சொல்லுங்க. உங்களோட பதிப்பகத்தோட நேம். என்னுடைய பேர் வந்து ராம மெய்யப்பன். ஓகே. நூல்குடில் பதிப்பகம். ம். இந்த ஆண்டு என்கே நாதன் புக்ஸ் என்ற பேர்ல வந்திருக்கேன். ஓகே. அரங்கு எண் வந்து ZB11. ஓகே. அண்ட் வந்துட்டு எந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் உங்களுடைய இதுல ஷோ பண்ணிருக்கீங்க? இப்ப நம்ம கடந்த ஆண்டு வரைக்கும் வந்துட்டு ஒரு அரங்கு எடுத்திருந்தோம். இந்த ஆண்டு வந்து 2 அரங்கு. அப்ப 2 அரங்குனாலே ஒரு ஸ்பெஷல் தான். ஓகே. நிறைய தலைப்புகள் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 1500 தலைப்புகள் வந்து இங்க வந்து ஒரு 5000 புத்தகங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். ஓகே. நான் இந்த ஆண்டு வந்து பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், இலக்கியம் படிக்கக்கூடிய எல்லாரையும் டார்கெட் பண்ணியிருக்கேன். ம். இருந்தாலும் கூட நம்ம வீட்டு குழந்தைகள் வந்து அடுத்த தலைமுறைகள் அவங்கள கண்டிப்பா. வாசிக்க வைக்கணும் கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்காக நிறைய புத்தகங்கள் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சரி, உடனே அந்த ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய பிள்ளைங்கள், அங்கிள் கொஞ்சம் திராம்ஸ் கம்மியா இருக்கா, வா உனக்காகவே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கேட்டதுக்காகவே உனக்கு இந்த book. உனக்கு இந்த புத்தகம் அப்படின்னு Okay. சொல்லி, சரி எனக்கு உனக்கு தமிழ் வாசிப்பதில் ஏதாவது சிரமங்கள் இருக்கா, ம். உடனே ஆங்கிலத்திலும் நீ வாசிக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறைய தமிழ் ஸ்டோரிஸை வந்து நம்ம ஆங்கிலத்திலையும் கொண்டு வந்துருக்கோம். ம். நம்மெல்லாம் படித்த புத்தகங்கள், முல்லா ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஆங்கிலத்திலையும் கொண்டு வந்திருக்கோம். ம். வெறும் ஒரு 3 திராம்ஸ் 3 திராம்ஸ் கொடுத்தாலே ஒரு புத்தகத்தை குழந்தைகள் வந்து கையில் எடுத்துட்டு போகலாம். அருமையான விஷயம். ஆமா, Okay, அந்த sir. அளவுக்கு வந்து குழந்தைகளை கவர் பண்ற மாதிரி நம்ம புத்தகங்கள் நிறைய எடுத்து அதாவது வந்திருக்கோம். இந்த ஜெனரேஷனுக்கு புக் படிக்கிற ஒரு பழக்கம் வரணும். அது நம்ம மூலியமா வர்றது இன்னும் ஒரு மிக சிறப்பா சூப்பரான ஒரு இருக்கும். விஷயமா கூட. ஆமா, அதனால பெற்றோர்கள் வந்து வரும்போது பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும். சப்போஸ் ஸ்கூல் மூலமா வர்றாங்க அப்படின்னா அவசியம் அவங்க குழந்தைங்க கையில காசு கொடுத்து புத்தகம் நீ அவசியம் ஒரு புத்தகமாவது வாங்கிட்டு வா, அந்த பழக்கத்தை விதைக்கணும். உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி அனுப்புங்க அப்படிங்கிறத உங்க மூலமா நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் கண்டிப்பா வாசகர்களுக்கு. சார். அடுத்ததா குழந்தைங்களை தாண்டி வரும்போது அடுத்து நம்ம வந்து பெண்களை வந்து கவனம் செலுத்துறோம். ம். ஏன்னா வந்து இன்னைக்கு உணவு உடல்நலம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தி வர்றதுனால அது சார்ந்த புத்தகங்கள் ம். நிறைய, அதுவும் தமிழிலும் இருக்கிறது, ஆங்கிலத்திலும். ஆனால் அதிகமான நம்மளுடைய தமிழ் சார்ந்த புத்தகங்கள்ல நிறைய தகவல்கள் இருக்கிறதுனால ம். உணவு உடல்நலம் சார்ந்த புத்தகங்கள் எதுவும் அதுல பிரபல எழுத்தாளர்கள் வந்து டாக்டர் கு. சிவராமன் ம். அவங்க எழுதிய புத்தகங்கள்ல நிறைய வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். ஓகே. பிரபல பதிப்பகங்கள் விகடன் வெளியிட்ட ம். மருத்துவம் சார்ந்த வெளியிட்ட புத்தகங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. அது அப்படியே அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள், ஓகே. ஓகேங்களா, 10 பாட்டு, குறுந்தொகை, கம்பராமாயணம், பெரிய புராணம், இப்படி அருமை, சொல்லிக்கிட்டே அருமை. போகலாம். ஆ. சங்க இலக்கியங்களே நம்ம வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். ம். நம்ம அரங்கில் வந்து அது ஒரு ஸ்பெஷல். அதுபோக வந்து பிரபல எழுத்தாளர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலகுமாரன் ம். ஐயா அவங்களுடையது, லேனா தமிழ்வாணன் அவங்களுடைய தந்தையார் தமிழ்வாணன், அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ உள்ள மன்னதாசன், எஸ் ராமகிருஷ்ணன், அது போன்ற பல்வேறு எழுத்தாளர்களுடைய நாவல்கள் நம்ம நிறைய காட்சிப்படுத்தணும். ம். ம். இந்திரா சௌந்தரராஜன், ம். சுஜாதா சாருடைய புத்தகங்கள் நிறைய விற்பனையாகும். Wow. அவங்களுடைய புத்தகங்கள் அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம காட்சிப்படுத்திருக்கோம். ஓகே. அது நாவல்கள்ல போனீங்கன்னா அதுக்கடுத்து சிறுகதை தொகுப்புகள், ம். அது மாதிரி அதுலேயும் பிரபல எழுத்தாளருடைய புத்தகங்கள் நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். அப்படியே இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்துட்டு இன்னைக்கு அடிப்படை தேவை வந்து என்ன இருக்குன்னா மோட்டிவேஷன். ஓகே. அது இருந்ததுன்னா நம்ம ரொம்ப உற்சாகமா வேலை செய்ய கண்டிப்பா, முடியும். கண்டிப்பா. இப்போ மோட்டிவேஷன் சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்கு. சரி, அதுவும் தமிழ்ல மட்டும்தான் இருக்கா? இல்ல, தமிழ்லையும் இருக்கு, ஆங்கிலத்திலையும் இருக்கு. ஆங்கிலத்திலயும் இருக்கு. ஆங்கிலத்தில் ஓகே. நிறைய மோட்டிவேஷன் புக்ஸ் நம்ம வந்துட்டு Nice, nice. கொண்டு ஓகே. வந்திருக்கோம். ஆ. அப்படியே அதை கடந்து அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா வந்துட்டு நக்கீரன் வெளியீடுகள் வந்துட்டு Okay. வீரப்பன் சார்ந்து ம். நக்கீரன் கோபாலண்ணன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அதெல்லாம் நிறைய வந்து நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். அப்படியே நம்ம வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சொல்லிக்கிட்டே Yes. போகலாம். அந்த அளவுக்கு புத்தகங்களோடு இந்த ஆண்டு வந்து நம்ம கொண்டாடணும் இந்த திருவிழாவை அப்படிங்கிறதுக்காக. பயங்கரமா கொண்டாடணும். அதாவது நாங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா சென்னை புத்தக கண்காட்சி. ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம ஷார்ஜா இன்டர்நேஷனல் புக் ஃபேர். ஏன்னா நாங்க கடந்த 2018 இருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். ஓகே. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா வந்து வாசகர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க, தேடி வர்றாங்க. இப்போ உங்களை போன்ற மீடியாக்கள் மூலமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த குறிப்பிட்ட டைங்களில் வந்து அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை ரொம்ப பொறுமையாக தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு புத்தகம் வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னா இங்கே வந்துட்டு கிராம்ஸில் கன்வெர்ட் ஆகும்போது கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்கும். பட் அதை பற்றி யோசிக்காமலே வந்துட்டு புத்தகங்களை வந்து அந்த அளவுக்கு நேசிச்சு வாங்கிட்டு புத்தகங்கள் போகிறாங்க. மீதான ஆர்வம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அதிகரிச்சிருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். விலை கூடுதலா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காம போகல. புரியுது. விலை கூடுதல், ஏன்னா நாங்க அங்க இருந்து செலவு பண்ணி வர்றோம், புத்தகங்களை எடுத்துட்டு வர்றோம். அதனால நாங்க வந்துட்டு அங்க உள்ள ரேட்டுக்கு விற்க முடியாது, கூடுதல் ரேட்டுக்கு விற்கிறோம். இருந்தாலும் கூட அந்த விலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் புத்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாசகர்கள் வரவே நைஸ், நைஸ். வாங்குவது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படிங்கறத உங்க மூலமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பா சார். மிகப்பெரிய வாழ்த்துக்களும் கூட. ரொம்ப மகிழ்ச்சி. Thank you so much.